நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு மடி செட்டு, நல்ல ஒரு பெருங்கறவையில் தரமான ஒரு மாடுங்க. எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே செட் ஆகக்கூடிய வகையில் ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான மாடு. மாட்டோட எலும்பு கணம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் வெயிட் இருக்குன்னு. அதே போல் மாட்டோட மேய்ச்சல் குணம் பாருங்கள். மேய்ச்சலுக்கு தாங்க சும்மா ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு. நல்லா தரமான வளர்ப்பு, பக்காவான மாடு. இந்த மாட்டை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மாடு இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாடு இருக்கக்கூடிய இடத்த பற்றி சொல்லிடுறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பாலாஜி மைதிலி டெய்ரி ஃபார்ம்லேருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. மாடு நல்ல எலும்பு கனமான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு மாடு. அது இல்லாமல் கையில் பிடிக்கவே முடியல, மேய்ச்சலுக்கே தான் இழுத்துட்டு போகுது. அதனால தான் விட்டுட்டேன். பாருங்க மேய்ச்சலுக்கு வந்து எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகுதுன்னு. நல்ல ஒரு வில்லேஜில் கிராமப்புறத்தில் ஒரு தோட்டந்தோறவில் நல்ல மேய்ச்சலில் இருந்த மாடுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் கட்டினாலும் சரிங்க, காலையில் கொண்டு போய் கட்டி போட்டு சாயந்தரம் போய் அவுத்துட்டு வந்தால் கூட மேய்ஞ்சிட்டே தான் இருக்கும். தீனி தண்ணிக்கு அவ்வளோ அருமையான மாடு. மாடு எந்த அளவுக்கு வயிறு பாருங்கள், எவ்வளோ லோடை ஃபுல்லாக கும்முன்னு வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா. அதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும். நல்லா தின்னு குடிக்கிற மாடுங்க தாங்க. இவ்வளோ நீரோட்டமாக இவ்வளோ தெளிவாக இருக்கும். மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாட்டோட ஈத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்துங்க. மூணாவது ஈத்து. மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல் வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனாலும் பல் நல்லா இருக்குது. அதாவது வயசு வந்து இளமாடு தாங்க. ஒரே காரணம், இதெல்லாம் அதிகமாக வீட்டில் எடுத்து வைக்கிற இல்லைங்களா, அந்த புளிப்பு தன்மையால் பார்த்தீங்கன்னா பல்லு லைட்டாக கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. கொஞ்சம் கரைஞ்சிருக்குதுங்க. அதை நம்ம வந்து பிடிச்சே காமிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் யாரும் காமிக்கிறதே கிடையாது. நம்ம தான் வந்து கரெக்டான இருக்கிறது என்னவோ அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்லி வந்து போடுறோம். ஊர் தண்ணி குடித்து ஒரு கொஞ்சமாக வந்து பல் வந்து கரைப்பட்டு இருக்குதுங்க, கொஞ்சமாக கரைஞ்சிருக்குது. அதை நம்ம தெளிவாக இப்போ வந்து பிடிச்ச காமிச்சிடலாம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். மூணாவது ஈத்து தாங்க. மாடு இளம் மாடு தான், ஒன்றும் வயசான மாடெலாம் இல்லை. நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் இன்னும் ஒரு 5 கணுக்கு குறையிலாம் வச்சுக்கலாம். இந்த ஈத்தில் போடுற பணத்தை தாராளமாக ஒரே ஈத்தில் எடுத்துடலாம். ஏன்னா ரேட்டு ரொம்ப 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 கம்மியான ரேட்டு தான் வந்து போட போகிறோம். நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட மாடு. இந்த மாட்டோட பல்லை வந்து காமிச்சிடறோம் பாருங்கள். மாட்டோட பல் வந்து பாருங்கள். இந்த பல்லெல்லாம் யாராவது வந்து ஏதாவது வந்து குறை சொல்லி இது வந்து கம்மி பல் அப்படின்னு சொல்லலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. கழிக்கக்கூடிய பல்லுலாம் கிடையாது. பல்லுலாம் அருமையான பல்லு வயசு பாருங்கள். ஒன்றும் எதிர்கரையில் ஒன்றும் இல்லை, வேறுல எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து இது பாருங்கள், அந்த பச்சை இப்போ சாப்பிட்டது வேறு ஒன்றும் இல்லை. என்ன கலர் இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இந்த அளவுக்குலாம் யாரும் வந்து இவ்வளோ டீட்டெயிலெலாம் வந்து சொல்லிலாம் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து தெளிவாக எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வந்து எல்லாமே சொல்லி போடுறேன். இது வந்து இந்த ஊர் தண்ணி குடிச்சதாங்க, மற்றபடிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. மாட்டோட குணத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க, அந்த அளவுக்கு குணமான மாடுங்க. பாருங்க, மேய்ச்சலில் இருக்கும்போது மாடு மடியில் கை வைக்கும் போதெல்லாம் பெரும்பாலும் மாடுங்க விடாதுங்க. எவ்வளோ தோல் லூஸ் இருக்குது பாருங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குங்க. இன்னும் ஃபுல்லாக மடி வச்சு தாங்க வந்து கண்ணு போடும். இந்த மடிக்கு இதுவே வந்து ஒரு சில இடங்கள்ல எவ்வளோ வந்து பால் சொல்லுவாங்க, 20-25 லிட்டர் சொல்லுவாங்கங்க. ஆனால் நாங்கள் அவ்வளோலாம் சொல்லலை. நாங்கள் சேர்த்து சொல்லி கம்மியாக வந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் கம்மியாக தான் சொல்கிறோங்க, கண்டிப்பாக சேர்த்து தான் வரும். 13லேருந்து 14 லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. காட்டுக்காரர் எங்ககிட்ட சொன்னதே 15 லிட்டர் சொல்லிருக்கிறாங்க, 15-16 லிட்டர் சொல்லிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13லேருந்து 14 லிட்டர் வந்து நம்ம வந்து பால் வந்து சொல்லி கொடுக்குறோம். மாட்டோட பால் நரம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. காம்பு இடைவெளியும் பாருங்கள் நல்லா இருக்குது. காம்பு நல்லா சாட்ட வராட்டம் காம்புங்க. அடிவேர் ஃபுல்லாகவே நரம்பே தாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். நல்ல ஒரு வழி மாட்டுங்களுக்கு மட்டும்தாங்க இந்த அளவுக்கு நரம்பு ஓட்டம் இருக்கும். பாருங்கள், 4 காம்புக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. நடையில் பாருங்கள் மடி செட் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் 15 நாள் டைம் ஆகும்போது இந்த மாடு எந்த அளவுக்கு மடி வைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும். மாடு நல்ல வெயிட்டான மாடு. இந்த மாட்டுக்கு மற்ற இடங்களில் 10-20 லிட்டர் பால் சொல்லி 75,000-80,000 விலை சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லவே கிடையாது. இந்த மாட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 57,000 ரூபா மட்டும்தாங்க ரேட்டே வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன குறைச்சி கொடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. மேய்ச்சலுக்கு மிகச்சிறந்த மாடு. மாட்டோட ஹைட் அப்படி பாருங்கள். சுழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சுழி தாங்க, அசவில் இருக்கும். நெத்திலையும் ஒரே சுழி தான். அந்த இடத்துல பாருங்கள், கை வச்சு காமிக்கிறாங்க, ஒரே சுழி தான். மாடு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். முதுகு மேலே பாருங்கள், சுழி பாருங்கள், ஒரே சுழி தான். உயரம் பாருங்கள், ஒரு ஆளுக்கு நெஞ்சுக்கு இருக்குதுங்க மாடு. அவ்வளோ பெரிய மாடு.